ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மினிஸ்டர் ரொம்பவே கோபமாக வந்து ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் இப்போ உடனே வந்து ஆகணும்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட பிஏ சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா, டேடி என்ன விஷயமா இருக்கோ, எதுக்காக அவங்க வர சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது வெரிஃபிகேஷனுக்காக இருக்கோ, வா போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுடைய அப்பாவும் வராங்க. மினிஸ்டர் வந்து என்னைய நினைச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு ஸ்னேகா, நீ என்ன பண்ணன்றத நீயே ஒத்துக்கன்னு சொல்றாங்க. உடனே ஸ்னேகா, நான் என்ன பண்ணேன் சார், நான் எதுவும் பண்ணலன்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நர்ஸ் ஸ்டெல்லாவை கூப்பிட்டு நடந்தது என்னன்ற விஷயத்த நீயே சொல்லுமான்னு சொல்றாங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஸ்னேகா வந்து தப்பான ப்ரிஸ்கிரைபை அமைச்சருக்கு போட்டது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோவம் அமைச்சரோட ஒய்ஃபை போயிட்டு ஸ்னேகா கண்ணத்திலே பலான்னு ஒன்று விடுறாங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டரா சொல்லடி, டாக்டர்னா கடவுளுக்கு சமம், அப்படிப்பட்டவங்கள வந்து இப்படியெல்லாம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வேதநாயகம் சொல்றாங்க, சார் என் பொண்ணு வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. என்னையா எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றீங்க? சரி, ஒருவேளை அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்து என் உயிரை போயிட்டு இருந்தா நீ இப்படிதான் மன்னிப்பெல்லாம் கேட்டுப்பையா? இவ செஞ்ச வேலைக்கு இவளை வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு விடுற, மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் மேல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அடுத்த நிமிஷம் உன்னுடைய ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஸ்னேகாவும் அழுதுகிட்டே அங்க கிளம்பி போறாங்க. அடுத்ததா வந்து நம்ம பைரவி கிச்சன்ல வந்து அன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சோம், ஆனா அதை ஒழுங்கா யாரும் சாப்பிடல, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டா நம்ம சமைச்சிடணும்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சமைச்சிட்டு நேரா ஆறுமுகத்துக்கிட்டையும் அன்னபூரணி கிட்டையும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இவ சமையலன்னு சொல்லிட்டு அமாவாசையில நாங்க சாப்பிடறதுலன்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே பைரவி நம்ம கேவலமா சமைப்புன்றதுக்காக தான் இவங்க வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்களான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல வந்து அமைச்சர் வந்து நம்ம சிவாவோட வீட்டுக்கு வராங்க. இதை பார்க்குற சிந்து நேரா ஸ்பீடா ஓடி போயிட்டு, சிவா டாக்டரை உங்களை பார்க்கறதுக்காக அமைச்சர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவா நம்ப முடியறதில்ல. இல்ல நிஜமா வந்திருக்காங்களா? ஆமா நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா என்னை மன்னிச்சிடுப்பா, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான், ஏதோ நீ பண்ணிட்டு சொல்லி உன் மேல இந்த அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு. நர்ஸ் கிட்ட இருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம் உன்னுடைய வைஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நாங்க சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம்ல, அதை கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க அமைச்சர் பேசிட்டு போறாங்க. இதை கேட்டு சிவா சந்தோஷமா சிந்து கிட்ட வந்து, சிந்து ஸ்டெல்லாவை கூட்டிட்டு போயிட்டு பேசின விஷயத்த ஏன் என்கிட்ட நீ சொல்லலன்றாங்க. நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள அமைச்சராகவே வந்துட்டாங்க. ஆமா டாக்டரே, அங்க சின்னேகா தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சோ நீ எதுக்காக அமைச்சர் கிட்ட போயிட்டு சொல்லலன்றாங்க. இல்ல நான் சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா அமைச்சரை பார்க்க என்ன விடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிந்துன்றாங்க. டாக்டரே நான் வந்து உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கியா? சரி நான் வந்து உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன், நீ தான் கொடுத்துருக்கணும், பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளி முத்து கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு டாக்டரே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து சிவா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா வேதநாயகம் வந்து சிவாவை வர சொல்றாங்க. சிவா, ஸ்னேகா பண்ணது எல்லாமே தப்புதான், அதுக்காக நீ அவளை அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்னேகா வராங்க. சிவா நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சுடுன்றாங்க. இனிமே நீயே நினைச்சா கூட பழைய சிவாவை என்னால பார்க்க முடியாது, நான் வந்து உன்னை காதலிச்சதை எல்லாம் நினைச்சு இப்ப வரைக்கும் வேதனை பட்டுட்டு இருக்கேன், இனி பழைய சிவாவை உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.